Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. என்ன மாமா, ஐஷு எங்க? அவ உன் கூட இல்லையாமா? இல்லையே, நான் அப்ப கதவு முன்னவதான் இப்பதான் வெளியே வரேன். நானும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னு வெளியே போயிட்டேனம்மா. இப்பதாம்மா வரேன். நீங்க பாத்துக்கிறீங்கன்னு நினைச்சுதானே மாமா நான் உள்ள இருந்தேன். எங்க போனான்னு தெரியலையே. ஐஷு 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 ஐஷுமா ஐஷு 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 ஐஸ்வர்யா ஐஷு 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 கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணி சரி. ஐஷு தான். ஹலோ ஐஷு, முகம் கழுவனியா? ஹோம்வொர்க் பண்ண உட்காந்துட்டியா? ஏ மல்லி, ஏன் பொண்ணுக்கு நீ எதுக்கடி கால் பண்ண? என்ன பேசுன அவகிட்ட? மேடம், நீங்க இங்க இருந்து கோவமா கூட்டிட்டு போனீங்களா? அதனால என்ன ஆச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ண மேடம். பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணியா, இல்ல பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக கால் பண்ணியா? மேடம், நான் எதுக்கு உங்க வீட்ல பிரச்சனை உண்டாக்க போறேன்? அவ வருத்தமா இருந்தா சமாதானப்படுத்தலாம் தான் நான் கால் பண்ணேன். ஏய், நீ சமாதானப்படுத்துறதுக்காக கால் பண்ணல. அவ வருத்தத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் தூபம் போட்டு அவ வருத்தத்தை ஜாஸ்தி பண்ணலான்னு கால் பண்ணிருக்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லி அவ மனசுல நஞ்ச விதைக்கலான்னு கால் பண்ணிருக்க. மேடம், ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? யாராவது சின்ன குழந்தை மனசுல நஞ்ச விதைக்க நினைப்பாங்களா? நான் ஒரு டீச்சரா இருந்தவ, நான் அப்படி நினைப்பேனா? டீச்சரா நீயா? உனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கா? நீ உன் வாழ்க்கையில எல்லா சமயத்திலயும் டீச்சரா இருந்தவளா? நீ எல்லாம் கொலை பண்றவ தானடி. கொலை பண்ணி ஒருத்தரை சாகடிக்கணுங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாதவ. திடீர்னு ரொம்ப யோக்கியமானவ மாதிரி பேசுற. மேடம், உங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. தயவு செஞ்சு என்ன பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை மாத்திக்கங்க. ஏய், என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் திட்டுனாலும் என் காலையே சுத்தி வருவா. அவளுக்கு அது தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்போ நீ ஏதோ சொல்லி என் பொண்ணு எங்கேயோ போக வச்சுட்ட. என்னடி பேசுன என் பொண்ணு கிட்ட? என்ன பேசுன சொல்லு. என்ன? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா வீட்ல இல்லையா? ஏய், சும்மா நடிக்காதடி. நீ சொல்லாம என் பொண்ணு எங்கேயுமே போயிருக்க மாட்டா. மரியாதையா உண்மையை சொல்லு. நீ அவகிட்ட என்ன சொன்ன? மேடம், நான் ஒண்ணுமே சொல்லல. அம்மா பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. தயவு செஞ்சு அவளை தேடுங்க மேடம், அப்புறம் என்கிட்ட பேசலாம். என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் உனக்கு இருக்குடி. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஷு ஐஷு ஐஸ்வர்யா எங்கம்மா போன? என்ன மாமா, ஐஷு எங்கேயும் இல்லையா? மாடியிலையும் பார்த்துட்டு வெளியிலையும் பார்த்துட்டு எங்கேயும் காணோம் தீபிகா. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அம்மாடி, அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதம்மா. இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா. இப்ப போனா கூட தேடி கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க மாமா. ஐஷு 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 அண்ணா, இந்த போட்டோல இருக்கிற பாப்பாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, பார்க்கலாமா? ஐயோ மாமா. ஐஷு ஐஷுமா ஐஷு ஐஷுமா ஐஷு ஐஷு சார், இந்த சின்ன பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பக்கம் எங்கேயாவது வந்தாளா? இல்லங்க, இந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கலங்க. ஐஷு 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 நான் 10 நிமிஷத்துல அங்க சார், வந்தேன். இந்த சின்ன பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா, பார்த்தே இல்லையம்மா. ஐயோ மாமா, எங்க மாமா போயிருப்பா? வந்துடுறேன். ஐஷு 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 எங்க ஒரு சின்ன பொண்ணு, இவள எங்கேயாவது பாத்தீங்களா? இங்க
இங்க எங்கேயும் பார்க்கலையம்மா. ஐயோ அம்மா. ஐஷோ 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 ஐஷுமா ஐஷோ 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 நில்லுமா நில்லுமா. நீ கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாமா? இப்படியா குழந்தைய திட்டுவ? புள்ள என்ன நினைச்சாலோ இப்படி காணா போயிட்டால. நான் எப்பவும் கோவம் வந்தா அவளை திட்டுதானே மாமா செய்வேன். உங்களுக்கு தான் அது தெரியுமே. திட்டுவ, ஆனா இப்படி திட்ட மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா திட்டமா. இப்படியா மூஞ்சிலியா முழிக்காத, எங்கேயாவது போய் தொலைன்னு திட்டுறது. சின்ன பொண்ணை பார்த்து ஓ மகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னா அவ எங்கம்மா போவா? எத்தனை நாளும் நான் அவளை திட்டுவேன். மறுபடியும் என்ன தானே மாமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பா. ஆனா இன்னைக்கு எங்கேயோ போயிட்டா. எங்கன்னு நான் தேடுவேன். என்னதான் திட்டினாலும் என் மனசார அவளை திட்ட மாட்டேன்னு அவளுக்கு தெரியாதா என்ன? என்ன இப்படி அழ வச்சுட்டு போயிட்டாளே மாமா. ஆமா தீபிகா, ஒருவேளை தீபன்ட்ட போயிருப்பாளா? அவ்வளவு தூரமா எப்படி மாமா அவ போவாங்க? கோச்சிட்டு போற புள்ள எவ்வளவு தூரமும் போவாமா? எதுக்கும் தீபன்ட்ட ஒரு வார்த்தை பேசிடுவோமா? அவன் இதுதான் சாக்குன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் ரொம்ப கோவப்படுறேன், குழந்தைய பாத்துக்க தெரியலன்னு எனக்கே பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவான். இந்த சமயத்துல அதெல்லாம் பார்த்தா முடியாதுமா. தீபன்ட்ட நீயே ஒரு வார்த்தை பேசிடுமா. நீங்களே கூப்பிட்டு கால் பண்ணி பேசுங்க மாமா. சொல்லுங்க அங்கிள். தீபன், நம்ம ஐஷு உனக்கு ஃபோன் பண்ணாலாப்பா? இல்லையே, என்ன விஷயம்? அவ உன் கூட எதுவும் இருக்காளா? என் கூட இல்ல அங்கிள். என்ன விஷயம் சொல்லுங்க. தீபன், ஒரு தப்பு நடந்து போச்சுப்பா. தப்பு நடந்து போச்சா? என்ன தப்பு நடந்துச்சு? என்கிட்ட பேசாத. மம்மி மம்மி சாரி மம்மி. பின்னாடியே வராத ஐஷோ. மம்மி போய் சொல்ல மாட்டேன் மம்மி. கதவு திறங்க மம்மி. மம்மி அவளுக்கு புத்தியே வராதா அங்கிள்? கோவத்தை யார்கிட்ட காட்டுறேன்னு கூட அவளுக்கு தெரியாதா? குழந்தை அங்கிள் அவ. எல்லார்கிட்டயும் போலீஸ் மாதிரி தான் நடந்துப்பாள் அவ. புருஷனுக்கு தான் பொண்டாட்டியா இருக்கல, குழந்தைக்கு ஒரு அம்மாவா கூட இருக்க மாட்டாள் அவ. அவகிட்டயும் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் பேசிட்டு இருப்பாளா? இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லப்பா. இன்னும் காணும், நாங்க அவளை தேடிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரமா காணும் அங்கிள்? ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். 10-15 நிமிஷம்னா அங்கிள் அங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பா. நல்லா எங்க தேடி பாருங்க. அங்கெல்லாம் பாத்துட்டோம் தீபன், எல்லா ரூட்லயும் தேடிட்டோம், குழந்தை கிடைக்கல. தீபிகா எங்க இருக்கா? அவ பக்கத்துல தான் இருக்கா, அவளும் தேடிட்டு இருக்கா. சரி, நீங்க தேடிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஒன்னும் பதட்டப்படாதீங்க. ரொம்ப தூரம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீங்க தேடிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். வரேன். ஐஷு, என்ன மேடம்? அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் இந்த பக்கம் போய் தேடி பார்த்துட்டு வரேன். எனக்கு டைம் ஆயிடும், நீங்க போங்க. சரிங்க மேடம். ஐஷு, சொல்லுங்க தம்பி. அங்கிள் ஐஷு கிடைச்சாளா? இல்ல தம்பி, நாங்களும் எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்கோம். அங்கிள், நான் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்துல தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க அந்த பக்கம் தேடிட்டு இருக்கீங்க, சரிங்களா? சரி தம்பி, நாங்களும் தேடுறோம். ஐஷு, ஐஷு, Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.